என் செல்ல குழந்தையே, இன்று இரவு, அதாவது இந்த பஞ்சமியின் இரவில் என்னை கண்டால் உடனே என்னை தொட்டுவிடு. என் பிள்ளையே, நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மனம் விரும்பும் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதை யார் நடத்தி கொடுக்கப் போகின்றார், எதற்காக நடத்தி கொடுக்கப் போகின்றார் என்பதனையும் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீ என்னென்னவெல்லாமோ செய்து பார்த்து கொண்டிருக்கின்றாய். என்றாவது நாம் மகிழ்ச்சியை பார்த்துவிட மாட்டோமா என்பதை விட, சுற்றி இருக்கின்ற துரோகம் எல்லாம் எப்பொழுது விலகும் என்று நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகத்தை விட உன்னை சுற்றி இருக்கின்ற சில நல்ல உறவுகளையும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டாய். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம் நமக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற சில உறவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் உதறிவிட்டாய் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உண்மை தோற்கத்தானே செய்யும். பொய்தானே முதலில் வெற்றி பெறும். ஆனால் கடைசியில் இவை எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக நீ கேட்ட நன்மையை உனக்கு கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நாம் யாருடைய மனதை காயப்படுத்துகின்றோமோ அவர்கள் உண்மையானவர்கள் என்றால் நிச்சயமாக அம்மா சொல்வதை கவனமாக கேள். என் குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே நமக்கு கஷ்டம் வருகிறதே என்ற எண்ணம் வருகிறதல்லவா? நாம் அவர்களை எதையுமே நினைக்காத பொழுதும் கூட நமக்கு மட்டும் ஏன் வேதனை வருகிறது என்று யோசிக்கின்றாயல்லவா? உன் மனதிற்குள் நீ ஒரு நல்லவரை தவறாக நினைத்து விட்டாய் என்றாலும் கூட உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏன் தெரியுமா? தவறு செய்யாமல் அந்த அவப்பெயரை நீ ஏற்றுக்கொண்டு பார். நிச்சயமாக அவர்கள் படுகின்ற வேதனை என்னவென்று உனக்கு புரியும். அதுபோலத்தான் தவறை செய்யாத ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே காயப்படுத்த நினைத்தாலோ அல்லது உனக்கு தெரியாமலேயும் நீ காயப்படுத்த நினைத்தாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை எந்த திசையை நோக்கி அழைத்து சென்றாலும் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய உரிமை. அதனால் அதை சரியாக செய்து கொண்டிரு. சுற்றி இருப்பவர்களை நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் சொல்லிவிடாதே. இப்படி நீ தெரியாமல் பேசிய வார்த்தைகளினால்தான் உன்னோடு இருக்க வேண்டிய ஒரு உண்மையான உறவு உன்னை விட்டு விலகி நிற்கின்றது. நிச்சயமாக நாளைய விடியலில் இந்த உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரத்தான் போகின்றது. இத்தனை காலமும் எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கை நகர்ந்திருக்க வேண்டியது நீ எங்கோ இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். இனிமேலும் தொலைத்து விடாதே. இனிமேலும் இந்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடாதே. மீதி இருக்கின்ற நாட்களிலாவது இந்த உறவின் அன்பை உணர்ந்து மீண்டும் அதனை தொடர உனக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இந்த வராகி நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உன் மனதின் ஓரத்தில் ஒரு வலியும் வேதனையும் எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த வலிகளும் வேதனைகளும் தான் உன்னை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. இதை இப்படியே விட்டுவிட முடியாது. இதை இப்படியே கடந்து விட முடியாது. நீ எப்படியாவது இதிலிருந்து மீண்டு உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கண்டு கொள்ள வேண்டும். உனக்கென இருக்கின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி
உனக்காக நான் கொடுக்க நினைத்த எல்லா மனமகிழ்ச்சியான சந்தோஷங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டாயானால் அம்மா சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும். என் பிள்ளையே, எந்த காலத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை நான் வரவேற்றது கிடையாது. ஆனால் இந்த கஷ்டங்கள்தான் உனக்கு நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ அனுபவிக்கத்தானே வேண்டும். இந்த சோதனைகள் தான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ காணத்தானே வேண்டும். அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த நேரத்திலும் நீ தெளிவாக தேடிக்கொண்டே இரு. உனக்கு அதை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதுதான் உண்மை. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை பெறக்கூடிய சரியான தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. எல்லையற்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய். உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, அம்மா இந்த இரவில் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். என்ன தெரியுமா? இத்தனை நாளுமே நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்கும். எதையும் அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என்ன நடந்தாலும் அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான மனத்தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று கேட்பாயானால் நிச்சயமாக இல்லை. நீ நினைத்து விட்டால் உன்னால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியும். நீ நினைத்து விட்டால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பெற முடியும். அதற்கு இந்த வராகி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே உனக்காக இருப்பேன் என்பதனை நான் உறுதியாக உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றாய்? அப்படியாவது என் பிள்ளை அம்மாவின் துணை கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை தேடிக்கொள்ள மாட்டாயா? எந்த சூழ்நிலையிலும் தவறி விழாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தொடுவதற்கு நீ முன்னேற மாட்டாயா என்பதற்காகத்தான். நீ அதையும் தாண்டி நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு நானும் உன்னை கைவிரிக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். இதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற பாடங்கள். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நன்மையை என்னவென்று காண்பித்து கொடுக்க உனக்கு உதவி செய்யும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல விதமான நன்மைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைத்த பல சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடும். நம்பிக்கையோடு என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து விட்டால் தெய்வத்திடமிருந்து கிடைப்பது எப்பொழுதும் உன்னை தாண்டித்தான் இன்னொருவருக்கு செல்ல முடியும். இந்த சோதனை காலங்கள் இதுவெல்லாம் கடந்து வாழ நீ எப்பொழுதோ தயாராகி விட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் மனதில் தோன்றுகின்ற ஒரு சில தயக்கங்கள் உன்னை அதை செய்ய விடாமல் தடுக்கின்றது. நான் உனக்கு காட்டப்போகின்ற உண்மையான உறவு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை உணர்ந்து மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது பஞ்சமியினுடைய விடியலாகவும் வெள்ளிக்கிழமையின் முடிவானது சஷ்டியினுடைய முடிவாகவும் உனக்கு இருக்கும். நிச்சயமாக அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்பதனை உணர்ந்து உன் மன மகிழ்ச்சியை பெற்றிட நீ தயாராக இரு. என்றும் நான் இருந்து கொடுப்பதை நீ வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதே. எல்லோருக்கும் கிடைத்திராத சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எங்கிருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாது என்ற எந்த ஒரு செயலும் இந்த வாழ்க்கையில் இல்லை.
அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வெற்றி நடை போடு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.